ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் அதிகமாக வேலைக்கெல்லாம் போகமாட்டார். ஒரு மர நிழலில் ஒரு பழைய நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு தூரத்தை பார்த்துக்கிட்டு கனவு கண்டே நாட்களை கழிச்சிக்கிட்டு இருப்பார். பெரும்பாலும் அவரை சோம்பேறின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட தான் நிறைய திட்டம் வச்சுருக்கதா சொல்லுவார். ஆனால் ஒரு திட்டம் கூட இது வரைக்கும் தொடங்கினதே இல்லை. ஒரு நாள் ஒரு கடை திறப்பேன்னு சொல்லுவார். ஒரு நாள் நான் நிலமும் மாடுகளும் வாங்குவேன், களைப்பே இல்லாமல் பணம் சம்பாதிப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஒரு நாள் இன்னும் வரவே இல்லை. ஆரம்பத்தில் அந்த மக்கள் அவர் சொல்கிறத கேட்டு சிரித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அவரை பார்த்து இறக்கப்பட ஆரம்பித்தாங்க. அவர் மனைவி, வாழ்க்கைங்கிறது கனவுகளால் ஓடாது, உழைக்கிறதால மட்டும்தான் ஓடுன்னு சொல்லி பெருமூச்சு விட்டாங்க. ஒரு நாள் நான் வழியை கண்டுபிடிப்பேன் பாரு அப்படின்னு பதில் சொன்னார். இப்படியே பல வருஷம் கடந்து போயிடுச்சு. வாழ்க்கை இன்னும் கடினமாயிடுச்சு. அந்த வீட்டில் இருந்த அவரோட பேரனுக்கும் சாப்பாடு சரியாக கிடைக்கல. ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தான். ஒரு நாள் இரவு தாத்தா கிட்ட வந்து, தாத்தா சாப்பிட ரொட்டி இருக்கான்னு கேட்டான். பாட்டி அலமாரியை திறந்து பார்த்தாங்க. அலமாரி காலியாக இருந்தது. முதியவர் தரையை பார்த்தாரு. அவரோட தொண்டை அடைச்சிக்கிச்சு. அன்னைக்கு இரவு ரொம்ப நேரம் அவருக்கு தூக்கம் வரல. கனவுகளை சாப்பிட முடியாது, யோசனைகள் வயிற்றை நிரப்பாதுன்னு முடிவு பண்ணவர் அடுத்த நாள் காலையில் வெக்கத்தோட அடுத்தவங்க வயலில் போய் கூலி வேலை செய்ய ஆரம்பித்தார். அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெயில் அவரோட தோலை எரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவரோட முதுகு இன்னும் வளைஞ்சிக்கிட்டே போச்சு. கைகளில் வலியோட, கண்களில் கண்ணீரோட வயல் நடுவில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இரவு வீடு திரும்புகிறப்ப அவர் ரொம்ப சோர்வாக இருந்தார். பாட்டி அவருக்கு கொஞ்சம் டீயும் ஒரு ரொட்டி துண்டும் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே அங்கே எதுவுமே இல்லை. அவரோட பேரன் அவர்கிட்ட, தாத்தா இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டான். அவர் தன்னோட சம்பளத்தை பார்த்துக்கிட்டே, இது கொஞ்சம்தான், ஆனால் இதாவது கிடச்சிருக்குதே அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பணம் ரொம்ப நேரம் நிலைக்கல. கொஞ்சம் கடன் வாங்கினதுக்கு போயிடுச்சு, மருந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் போயிடுச்சு, உணவுக்காக கொஞ்சம் செலவாயிடுச்சு. கடைசியில் சில நாணயங்கள் மட்டும் மேசையில் இருந்துச்சு. வாரந்தோறும் சம்பளம் வந்துச்சு, அதே வேகத்தில் போயிடுச்சு. வீட்டோட கூரை இன்னும் கசிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. அரை வயிற்று கஞ்சி தான் அவங்களுக்கு கிடச்சிது. பசியோடையும் பட்டினியோடையும் இருந்தாங்க. ஒரு நாள் கிராமத்து கடையில் சிலர் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டார். அப்போ அவங்க, நாம் பணத்தை கட்டாயம் சேமித்து வைக்கணும், சேமிக்கிறது தான் வாழ்க்கையோட ரகசியம், நாம் சேமிச்சாதான் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அவரோட மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு இரவு வீட்டுக்கு வந்தவர் ஒரு பெரிய கண்ணாடி ஜாரை எடுத்தார். அதை படுக்கைக்கு கீழே மறைச்சி வச்சார். ஒவ்வொரு வாரமும் தேவையானது வாங்கினதுக்கப்புறம் மீதம் இருக்கிற நாணயத்தை அந்த ஜாரில் போட ஆரம்பித்தார். நாணயங்கள் விழுற அந்த சத்தம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, அதோட நம்பிக்கையையும் கொடுத்துச்சு. ஒரு நாள் பேரன் அந்த ஜாரை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தான். இது என்ன தாத்தா? முதியவர் பெருமையோடு சொன்னார். இது நம்மளோட நாளைய நம்பிக்கை. ஆனால் சேமிக்கிறது அவ்வளவு எளிதில்லை. அவரோட பழைய செருப்பு கிழிஞ்சாலும் புதுசு வாங்கலை. அவங்களோட உணவு குறைஞ்சிக்கிட்டே போச்சு, பாதி வயிறு கூட நிறையலை. பாட்டி இதை பார்த்து பொறுக்க முடியாமல், நம்ம பசியோடு இருக்கிறப்ப இந்த சேமிப்புனால என்ன பயன்னு கேட்டாங்க. அவர், ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இப்படியே பல மாதங்கள் கடந்து போச்சு. ஜார் நாணயங்களால் நிரம்பிச்சு. முதியவருக்கு அது பாதுகாப்பாக தோணுச்சு. ஒரு நாள் காலையில் அவர் சந்தைக்கு போனார். அந்த காசுகளை அந்த வியாபாரிக்கிட்ட கொடுத்து, எனக்கு 3 மூட்டை மக்காச்சோளம் வேணும்னு கேட்டார். வியாபாரி பணத்தை எண்ணிட்டு தலையசைச்சார். இப்போ விலை ஏறி போச்சு, இந்த பணத்தில் 1.5 மூட்டை தான் கிடைக்கும்னு சொல்லவும் முதியவர் உறைஞ்சு போயிட்டார். வியாபாரி அமைதியாக, பணம் மதிப்பை இழந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் சோகத்தோடு அவர் வீடு திரும்பினார். வழியில் அந்த ஜார் ரொம்ப கனமாக இருந்துச்சு. அந்த இரவு அவர் பணத்தை மேசையில் வச்சுட்டு மறுபடியும் எண்ணி பார்த்தாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதே பணம் தான் இருந்துச்சு. பேரன் மெதுவாக அவர்கிட்ட, அப்படின்னா சேமிக்கிறதுனால என்ன பயன் தாத்தான்னு கேட்டான். முதியவர்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அடுத்து வர்ற நாட்கள் இருண்டு போச்சு. அவர் ரொம்ப பலகீனமாயிக்கிட்டே போனார். ஒரு நாள் காலையில் அவர் வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கும்போது அவரை சிலர் கடந்து போனாங்க. அதில் ஒருத்தர் முட்டை எடுத்துகிட்டு போனார், இன்னொருத்தர் பாலை எடுத்துகிட்டு போனார். அவங்க அப்படியே அமைதியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பணத்தை பற்றின கவலை இருந்த மாதிரி இவருக்கு தெரியலை. அப்போ அவருக்கு பேரன் ஒரு தடவை, தாத்தா நம்ம கோழிகளை வாங்கலாமான்னு கேட்டது நினைவுக்கு வந்தது. இந்த தடவை அவர் போய் பேரன்கிட்ட கேட்டார். அவர் மீதி இருந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன கோழிகளை வாங்கிட்டு வந்தார். அதை கொண்டாந்து வீட்டில் விட்ட உடனே பேரன் மகிழ்ச்சியாக ஓடி வந்தான்.
கோழிகள்லாம் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் முட்டை போட ஆரம்பிச்சுது. முதல்ல தினமும் 1 இல்லை 2 முட்டை மட்டும்தான் கிடச்சிது. சிலதை அவங்க சாப்பிட்டாங்க, சிலதை விற்று பணமாக்குனாங்க. அந்த பணத்தில் இன்னொரு கோழியை வாங்கினாங்க. அவரோட வீட்டு தோட்டம் முழுவதும் கோழிகளோட சத்தம் நிறைஞ்சிருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க கிட்ட முட்டை வாங்க ஆரம்பித்தாங்க. முதியவர் எல்லாத்தையும் ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சார். ஒவ்வொரு முட்டையும் ரொம்ப முக்கியமானது. இந்த வேலை அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு நாள் மதிய வேளையில் முதியவர் ஒரு முட்டையை கையில் பிடிச்சிக்கிட்டு பேரனை பார்த்து, இது ஒரு ஜார் பணத்தை விட அதிக மதிப்புடையது. இது நம்மளுக்கு உணவு கொடுக்குது, நம்மளை வளர்க்குது, நமக்கு மதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லவும் பேரன் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்படின்னா நீ இனிமேல் சோம்பேறி இல்லையா தாத்தான்னு பேரன் கேட்கவும், முதியவர் கண்களில் நீரோட சிரிச்சுக்கிட்டே, இல்லை மகனே, நான் இப்போ தான் வாழ்க்கையோட உண்மையை கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். படுக்கைக்கு கீழே இருந்த அந்த ஜார் இப்போ இல்லை. யாராவது பணம் சேமிக்கணும்னு பேசினா முதியவர் தன்னோட கோழிகளை காட்டி சொல்லுவார், பணம் சேமிக்கிறது கைகளில் தண்ணீர் பிடிக்கிறது மாதிரி, அது எப்படியும் வழிஞ்சு போயிடும். அதனால பணத்தை வேலை செய்ய வைங்க, சின்னதாக ஆரம்பித்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார். இப்படி தான் ஒரு காலத்தில் சோம்பேறின்னு அழைக்கப்பட்ட அந்த மனிதர் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை கற்றுக்கிட்டாரு. பணத்தை சேமித்து வச்சா அது அமைதியாக இருக்கும், ஆனால் அதை வேலை செய்ய வச்சா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்கள் பவி. நன்றி, வணக்கம்.